பிரான்சில் குறைந்த வருமானம் ஈட்டும் தொழிலாளர்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் வகையில் செயற்பாட்டு ஊக்கத்தொகை திட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றத்தால் சுமார் 30 லட்சம் குடும்பங்கள் நேரடி பலனை பெறவுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் ஒருவரின் நிகர வருமானம் 2032 யூரோ வரை இருந்தாலும் இனி இந்த ஊக்கத்தொகையை பெற முடியும். வேலை தேடுபவர்களை ஊக்குவிக்கவும் பணியில் இருப்பவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் இந்த வருமான உயர்வு வழங்கப்படுவதாக தொழிலாளர் அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது குடும்ப நல நிதி அல்லது விவசாய சமூக பாதுகாப்பு நிதி மூலம் இந்த தொகை வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டின் இறுதியில் சுமார் 45.2 லட்சம் பேர் இந்த ஊக்கத்தொகையை பெற்று வந்தனர். பயனாளியின் குடும்பச் சூழல் மற்றும் தங்குமிட வசதியை பொறுத்து இந்த தொகை மாறுபடும். குழந்தைகள் இல்லாத தனிநபர் ஒருவருக்கு அடிப்படை ஊக்கத்தொகையாக மாதம் 633.21 யூரோ வழங்கப்படுகிறது. ஒற்றை பெற்றோர் அல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த தொகையில் கூடுதல் சலுகைகள் உண்டு. புதிய சீர்திருத்தம் இந்த வரம்புகளை இன்னும் விரிவுபடுத்தியுள்ளது. உதாரணமாக 2 பிள்ளைகள் கொண்ட மாதம் 2068 யூரோ வருமானம் பெறும் ஒரு தாய் இதற்கு முன் எந்த உதவியும் பெறவில்லை எனில் இனி மாதம் 68 யூரோ உதவித்தொகை பெற தகுதியுடையவர் ஆவார். இதன் மூலம் நடுத்தர வருமான பிரிவினரும் இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். ஏற்கனவே காஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் இந்த உயர்வு தானாகவே கணக்கிடப்படும். புதிய பயனாளிகள் மட்டும் இணையதளமூடாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.